ராகி தோசைக்கு இப்போ இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுக்கு நான் 1 கப் ராகி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். சேர்த்துட்டு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தயிர். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் கலந்துக்கலாம். வெங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாய், ஜீரகம். இப்போ தண்ணி எல்லாம் நம்ம கலந்து எடுத்தாச்சு. தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இதில் நம்ம தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டக்குன்னு செய்யக்கூட இது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. டக்குன்னு காலையில் இதை செஞ்சமாக்கும் ஒரு காப்பி டீயோ எது கூட நம்ம எடுத்துக்கிறலாம். ஒரு சைடிஷ் கூட வேண்டாம், இதிலே நமக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் விருப்பப்பட்டால் கேரட் கூட துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம். தோசைக்கல் நல்லா நமக்கு காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு தோசை நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இது நல்லா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட், 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஆனால் ஹெல்த்தியானதும் கூடங்க நமக்கு ராகி. இதுவுமே நல்லா பசி தாங்கும் நமக்கு ராகி தோசை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைட்டாக சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா? அப்போ இது கூட நீங்கள் என்ன காலையில் ஜூஸோ டீயோ காஃபியோ கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். இப்போ நல்ல புகை வருது பார்த்திங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. தோசைக்கல் இந்த மாதிரி நமக்கு புகை வரணும். இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை எடுத்து இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமாக வெங்காயம் இப்படி பரவலாக போட்டுக்குங்க. போட்டுட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு கலக்கி விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றணும். இந்த மாதிரி அடுத்து தோசை ஊற்றும்போது நீங்கள் கிண்டி விட்டு தான் நீங்கள் ஊற்றணுங்க. இப்போ தோசை ஊற்றும்போது நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஊற்றுனது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு தோசை வெந்திருக்குங்க, செட் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த டயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், பட்டர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ராகி தோசை நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கன்னா சூப்பர் தோசை, ராகி தோசை ரெடி ஆகிடுங்க அருமையாக. நம்ம எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.